உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. அப்பா, நேற்று ராத்திரி அப்பா பேச ஆரம்பிச்சிட்டாவன்னு ரொம்ப நேரமா அப்பா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அதனால காலையில கண்ணே முழிக்க முடியல. எவ்வளோ அசதியா இருக்குல்ல. போய் வீடு வாசல்லாம் கூட்டிட்டு சமைக்க ஆரம்பிப்போம். வேலைக்கு வேற நேரம் ஆயிரும். அம்மாடி எலும்பிட்டியா மக்களே? இப்பதான் எழுப்பினேன்ப்பா. சரிம்மா, அப்ப போய் பல்ல விளக்கிட்டு வா. உனக்கு சூடா காபி போட்டிருக்கேன். அடுப்புல ஒரு பொங்கலுக்கும் வச்சுட்டேன். சத்த நேரத்துல குழம்பும் வச்சிருவேன். என்னம்மா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, சமைச்சுக்கிட்டு இருக்கேன். காபி சூடா இருக்கு. நீ போய் முகம் கழிக்கெல்லாம் கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு வந்தேன்னா காப்பி குடிப்போம். அதுதான் நான் பாத்துக்குவேன்ல. எதுக்கு நீங்க இதெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? இது என்னம்மா, இத்தனை நாளும் உங்க ஆச்சிக்கும் எனக்கும் எல்லாமே நீ தானமா பண்ணுவ. சமைக்கிறதுல இருந்து வீட்டை பாத்துக்கிறதுல இருந்து வீட்டை சுத்தம் பண்றது வேலைக்கு போறதுன்னு எல்லாம் நீ தான் பாத்துக்கிட்டு இருந்த. நான் என்னதான் குடிச்சிட்டு வந்தாலும் ராத்திரிக்கு எனக்கும் சோறு நீ தான் பொங்கி வச்சிருப்ப. நான் அதுதானமா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதான் இப்ப அப்பா திருந்திட்டேன்ல. இத்தனை வருஷம் என் பிள்ளைய பார்க்காம இருந்ததுக்கு மொத்தமா சேர்த்து வச்சு எல்லாமே நான் தான் பார்க்க போறேன். சரியா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்க மாதிரி இருக்கு. பல நாள் இப்படியெல்லாம் நடக்காதா? அப்பா என்கிட்டலாம் பேச மாட்டாங்களான்னு எங்கிட்ட நாள் போய் எங்கள் அப்பா எனக்காக காஃபி போட்டு வச்சிருக்காவ, சமைச்சிருக்காவ. நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனி எப்பவும் நீ சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். உன் முகத்துல நான் அந்த சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். என்ன மக்களே? இனி அப்பாவும் ஒழுங்கா வேலைக்கு போவேன். நான் சம்பாதிக்கிறதுல எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். இனிமேல் ஒரு நாள் கூட நான் அந்த குடியை நினைச்சும் பார்க்க மாட்டேன். அந்த சரக்கு பாட்டில தொட்டும் பார்க்க மாட்டேன். சரியா? நீ நான் ஆச்சின்னு நீ 3 பேரும் சந்தோஷமா வாழலாம். போதும்பா, எனக்கு இது போதும். இதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்க வாயாளதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரிம்மா சரி, பேசினா நேரம் ஆயிட்டே இருக்கும்ல. போ. சரி, நான் வெளியே தூத்து பெருக்கிட்டு பிறகு போய் பல்ல விளக்கிட்டு வரட்டுமா? தூத்து பெருக்க போறியா? நான் தூத்து பெருக்கி வெளியே கோலம் கூட போட்டுட்டேன். என்னப்பா சொல்றீங்க? கோலம் போட்டீங்களா? உங்களுக்கு அதெல்லாம் கூட தெரியுமா? தெரியும் மாவா. இப்பதானே நீயும் நானும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். உனக்கு நான் இன்னும் சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்கு. உங்க அம்மாவை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவளை ஒரு வேலையும் செய்ய விட்டதில்ல. அவளை நான் எப்படி தாங்குன்னு தாங்கினேன்னு தெரியுமா? வீட்டு வேலை எல்லாம் நான் தான் செய்வேன். கோலம் போடுறதுல இருந்து வீடு தூத்து பெருக்கி துணி துவைச்சு பாத்திரம் விளக்கி சோறு பொங்கி எல்லாம் நான் பார்ப்பேன். என் பொண்டாட்டிக்காக பார்த்தது. அதுக்கப்புறம் நான் என்னையே கவனிக்க மறந்து இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன். இனி என் புள்ள அம்மா மட்டும்தான் என் உலகம். இவங்களுக்காக நான் வாழ போறேன். அமுதா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எதுக்காகவும் நீயே எனக்கு ஃபோன் பண்ணவே கூடாது. நானா ஏதாவது தேவை இருந்தா கூப்பிடுவேன்னு சொன்னேன்ல. இப்போ எதுக்கு நீ கூப்பிட்ட? மேடம் இருங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அதை சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். அமுதா, என்ன தலைப்போற காரியமா இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணு. அதை பார்த்துட்டு நான் தனியா வந்து கூப்பிடுவேன். நீ இப்படி கூப்பிடும்போது எங்க வீட்டில் உள்ளவங்க யாராவது பார்த்தா நம்ம மாட்டிக்குவோம். சரி மேடம், இனிமேல் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். சரியா? சரி இப்போ சொல்லு. நல்ல வேலை, நீ கூப்பிடும்போது என் பக்கத்துல யாருமே இல்லை, அதனால தப்பிச்சேன். இல்லைனா மாட்டியிருப்பேன். இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. மேடம், இப்போ உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பொது எதிரி யாரு? வேற யாரு? அந்த மீனா தான். அதே தான், அந்த மீனாவை பழிவாங்க சரியான ஒரு விஷயம் மாட்டியிருக்கு. அவளை பழிவாங்க விஷயம் மாட்டியிருக்கா? அப்படி என்ன விஷயம் மாட்டியிருக்கு? சொல்கிறேன் மேடம். அமுதா, நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க. நீ சொல்றது நிச்சயம் சரியா வரும். இந்த விஷயத்தை நீ எப்படி கண்டுபிடிச்ச? மேடம், எனக்கு தெரியாத ஆளே இல்லை, பல பேர் எனக்கு தெரியும். அப்படி யதார்த்தமா அவளை பத்தி விசாரிக்கும் போதுதான் இந்த ஃபுல் டீட்டெயில் எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப சரி, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு. எனக்கு அவ கஷ்டப்படணும், அவ்வளவுதான். கஷ்டப்பட்டு நான் போட்ட பிளானை ஒரே நிமிஷத்துல தரமட்டமா மாத்திட்டா. அப்போ அவ கஷ்டப்படுறத நம்மளும் பார்க்கணும் தானே? அதனால என்ன பண்ணணுமோ அதை சீக்கிரம் பண்ணு. என் கண் குளிர அதை நான் பார்த்து ரசிக்கணும். ரொம்ப நேரம்லாம் ஆக்கிறாத, சட்டுன்னு வேலையை ஆரம்பி. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பேசிட்டேன். சட்டு போட்டுன்னு வேலை அங்கே ஆரம்பிச்சிடும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காமதா. இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. கேட்டதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னா அவள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். அவ்வளோதானே மேடம்? என்ன, உங்களால் நேரில் வந்து பார்க்க முடியாது, ஆனால் வீடியோவில் பார்க்கலாம்ல.
வீடியோ எடுத்து அனுப்புகிறோம் பாருங்க. சீக்கிரம் அனுப்பு, அதுக்காக தான் காத்திருக்கேன். கவலையை விடுங்க மேடம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரி அமுதா. என்னாச்சு மீனா? ஃபோன் பண்ணி உடனே இந்த இடத்துக்கு வான்னு சொன்னேன். இல்லைங்க, இந்த மாதிரி நடந்துச்சுல, இப்போ நீங்கள் ஓகேவா என்னன்னு பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, நான் இப்போ ஓகே தான். அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அம்மா ஒன்றும் தப்பு பண்ணலையே. தப்பு பண்ணவங்க தான் கஷ்டத்தை அனுபவிக்கணும். அவங்க தான் ஏமாத்துனாங்க. என்ன கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் விட்டுட்டோம். சரி, இதுவும் வாழ்க்கை நமக்கு கற்று தந்த ஒரு அனுபவம்னு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். இனிமேல் ஏதாவதுனா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கலாம் பத்தியா? ம், ஆமாங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே. முக்கியமான விஷயமா? அது என்ன விஷயம்? எங்க அப்பா என்கிட்ட பேசிட்டாரு. எப்படி மீனா? இத்தனை வருஷம் பேசாம இருந்தவர் திடீர்னு பேசிட்டாரு? என்னன்னே தெரியல மருது. நேற்று வந்தாரு, நைட்டு ரொம்ப அழுதுட்டே வந்து, இத்தனை வருஷம் என் பிள்ளைங்க தவிக்க விட்டுட்டேன், இப்படி நான் விட்டுருக்க கூடாது, என் பிள்ளைக்கு தாய் பாசம் தான் இல்லை, ஆனால் அப்பான்னு நான் ஒருத்தன் இருந்தும் அப்பா பாசத்தை என்னால் கொடுக்க முடியலன்னு ரொம்ப கவலையோடு பேசினாரு. அப்போ கூட குடிச்சிட்டு ஏதோ பேசுகிறாருன்னு நினச்சோம், ஆனால் என்கிட்ட வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டார். அது மட்டும் இல்லை, காலையில் நான் முழிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் சமையல், வீட்டு வேலைன்னு எல்லாமே செஞ்சு வச்சுருக்காரு. இத்தனை வருஷத்தில் நான் எங்கள் அப்பா என்கிட்ட பேசணும்னு இவ்வளோ நாள் நினச்சிருப்பேன், ஆனால் இன்னைக்கு இவர் எல்லா வேலையும் செஞ்சு என்கிட்ட இவ்வளோ நல்லா பேசி என்னை பார்த்துக்கும் போது ஏதோ கனவுல மறந்துட்டு இருக்க மாதிரி இருக்க மாதிரி. உன்னோட பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. எப்படியோ இத்தனை வருஷம் கழிச்சாவது புள்ள மேல அவருக்கு பாசம் வந்ததே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் மீனா. ஆமாம் மருது, எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எனக்கு புதுசாக கிடைச்ச ஃப்ரெண்டு வேற, அதனால என் சந்தோஷத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, அந்த கஷ்டத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன், ஆனா நீங்களே நார்மலா தான் இருக்கீங்க. அதான் என்னோட சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். வாழ்த்துக்கள்மா. இத்தனை நாள் நீ பட்ட கவலைக்கும் கண்ணீருக்கும் கஷ்டத்துக்கும் உனக்கு பலன் கிடைச்சிருச்சு. அது என்னமோ உண்மைதாங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? முக்கியமான வேலையா? பெருசா அப்படி ஒன்றும் இல்லை. சும்மா எல்லா இடத்துக்கும் போய் வேலை எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஏன் கேட்குற? உங்களுக்கு எந்த வேலையும் பெருசா இல்லைனா என் கூட என் வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கா? ஆமாங்க. எங்க பாட்டிக்கிட்ட உங்களை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேனா? கடைசியா நீங்க அப்பாவை கொண்டு வந்து வீட்டில் விட்டப்போ பாட்டி என்கிட்ட இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணவங்கள ஏன் வீட்டுக்கு கூப்பிடலன்னு திட்டினாங்க. அப்புறம் நிச்சயம் என்ன கதை எல்லாமே பாட்டிக்கு தெரியுமா? பாட்டி உங்ககிட்ட பேசணும், எங்களுக்கும் நீங்கள் நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க, இப்போ எனக்கு ஃப்ரெண்டாகவும் மாறிட்டீங்கல்ல, அதான் முடிஞ்ச தம்பி எப்பயாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரியான்னு கேட்டாங்க. அதான் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு போகலாமா? சரி போகலாம். மருது, தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்குன்னு பேச்சு துணைக்கி சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டு இருக்கா. அது போக எங்கள் பாட்டி தானே, தினமும் என்ன நடந்தாலும் இப்படி இப்படி ஆச்சுன்னு எங்கள் பாட்டிக்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லி எனக்கு பழக்கம். அதனால தான் உங்கள் நிச்சயம் நின்னதையும் சொல்லிட்டேன். என்னடா இவ இதெல்லாம் வீட்டில் சொல்கிறான்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதனால என்ன மீனா, என் நிச்சயம் நின்று போனது தான் ஊருக்கே தெரியுமே. அப்படி நினைக்காதீங்க மருது, நிச்சயத்தோட முடிஞ்சிருச்சுன்னு நினைங்க. இதுவே கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சிருந்தா கஷ்டம் தானே. ஏதோ கடவுள் காப்பாத்திட்டாருன்னு நினச்சிக்கோங்க. கடவுள் உங்க ரூபத்தில் வந்து தான் காப்பாத்திருக்காருன்னு சொல்லணும் மீனா. அப்படி ஏன் சொல்கிறீங்க? ஆமாம், அந்த நேரத்தில் கடவுளாக என் கண்ணுக்கு தெரிஞ்சது நீ தான். அதுலேயும் எங்கள் அம்மா எனக்காக ஒரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுறாங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே எனக்கு சரியாக நல்லதாக தான் இருந்திருக்கு. அவங்க எனக்கு ஆசைப்பட்டு பொண்ணு பார்த்து அவங்களும் ஏமாந்துட்டாங்க. ஆனால் எங்கள் எல்லாத்தையும் ஏமாற விடாமல் நிச்சயத்துக்கு முன்னாடியே தடுத்தது நீ தான். எங்கள் கண்ணுக்கு எல்லார் கண்ணுக்குமே நீ கடவுளாக தான் தெரிஞ்ச. ஐயோ மருது, எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி நீங்கள். அது போக உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல நட்பு வேற இருக்கு. நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கோம். அப்போது என் கண்ணு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒன்றுனா நான் பார்த்துட்டு சும்மா இருந்துருவேனா? இல்லை இருக்க தான் முடியுமா சொல்லுங்கள்? ஒரு சிலர் நமக்கு எதுக்கு வம்பு பெரிய எடுத்து விவகாரம்னு ஒதுங்கி நின்றுருக்கலாம். ஆனால் நீ எப்படி பண்ணலை. உன்னோட குணம் அப்பேற்பட்ட குணம். ஐயோ கடவுளே, இதுக்கு எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நம்ம கண்ணு முன்னாடி என்ன தப்பு நடந்தாலும் அதை தடுக்கணும் தானே? நிச்சயமாக தடுக்கணும். என் குணம் மாதிரி தான் உன் குணமும். தெரியுமே. நீங்களும் உங்கள் கண்ணு முன்னாடி யார் உதவின்னு வந்து நின்னாலும் உதவி வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. எனக்கு கூட நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. உதவிக்கு உதவி சரியா போச்சுன்னு சொல்றியா? அப்பா சாமி, அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை. சரி வாங்க போகும். போலாம். ஆகாஷ், ஃபீல் பண்ணாதடா. ஃபீல் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும் சொல்லு. உன் நிலமை புரியுது. ஊரறிய கூப்பிட்டு நல்லபடியாக நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் கடைசியில் நின்னது மட்டும் இல்லாமல் அவங்க இப்படி பிளான் போட்டு ஏமாத்திருக்காங்கன்னு தெரியும் போது அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. சரி விடு, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிக்கோ. இதில் என்ன நன்மை இருக்கு?
ஆமா, உங்க அண்ணன் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுல. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க இப்படி ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சா அது உங்க அண்ணனுக்கும் சரி உங்களுக்கும் சரி மிகப்பெரிய கஷ்டம் தானே. அதுக்குள்ள கடவுள் இப்படி தெரிய வச்சு நடக்க வேண்டியதை நிறுத்திட்டாருன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அதுவும் சரிதாம்மா. அவங்க கரெக்ட் டைமுக்கு அப்படி வந்து சொல்லலைன்னா இந்நேரம் நிச்சயம் நடந்திருக்கும். அவங்க சொன்னப்ப எல்லாரும் தான் எப்படி நம்புறதுன்னு கேட்டாங்க. ஏன் நான் கூட கேட்டேன், இப்படி வந்து சொன்னா நாங்கள் எப்படி நம்புறதுன்னு. அவங்க ப்ரூஃப் காமிச்சதுக்கு பிறகு தான் நானே நம்பினேன். கவலைப்படாத, இனி அடுத்த அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கும்போது நல்லா தேடி நல்லபடியாக நல்ல பொண்ணாக பார்க்கலாம். சரியா? ஒன்றும் டைம் இல்லை, கொஞ்சம் லேட்டாக கூட தேடுங்க. கொஞ்சம் இதுலேருந்து வெளியே வந்து ஃப்ரீ ஆயிக்கோங்க. சரிம்மா. இருந்தாலும் நீங்கள் அவங்கள விட்டுருக்க கூடாதுடா. கஷ்டப்பட்டு அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அட்லீஸ்ட் போலீஸ்லையாவது பிடிச்சி கொடுத்துருக்கணும். நீங்கள் என்னடான்னா மன்னிச்சு விட்டுட்டேன்னு சொல்கிறீங்க. எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை தான். ஆனால் அம்மா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் அவங்க வீட்டில் அப்படி ஒரு நிலைமையில் ஒரு பையன் இருக்கும்போது இவங்களை ஸ்டேஷன் அனுப்புறதெல்லாம் ரொம்ப தப்பு, பெரிய பாவம், அது நமக்கு வேண்டாம். நானும் ஒரு தாய் தானே, எனக்கு அந்த கஷ்டம் தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அவங்க கேட்டனால அப்பா மனசு மாறிட்டாங்க, மன்னிச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே நானும் அண்ணனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு விட்டுட்டோம். அம்மா மட்டும் அப்படி சொல்லாமல் இருந்தால் இந்நேரம் அவங்க ஸ்டேஷனில் தான் இருந்திருப்பாங்க. எனக்கு என்னமோ அவங்க சொல்கிறது பொய்ன்னு தோணுது. தான் வீட்டில் அப்படி ஒரு கஷ்டப்படுற பையன் இருக்கும்போது அவங்க ஏன்டா இப்படிலாம் பண்ண போகிறாங்க? இப்படி ஒரு தப்பு பண்ணுறமே, மாட்டிக்குவோன்னு கொஞ்சம் கூடவா தோணலை? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடும். அப்போ நம்மளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை நம்மளை ஜெயிலில் போட்டாங்கன்னா நம்ம பையனை யார் பார்த்துக்குவா அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அவங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கடா. எனக்கு தெரிஞ்சு அவங்க மாட்டிக்கிட்டவங்கிறனால தப்பிக்க வழி தெரியாமல் பொய் சொல்லியிருப்பாங்கன்னு தோணுது. எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. இருந்தாலும் அவங்க ரொம்ப அழுது கேட்ட உடனே காலெல்லாம் விழுந்துட்டாங்க டக்குன்னு. அதனால அம்மா நம்பிட்டாங்க. சரி விடு, அதான் விட்டுட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு? அவங்க பண்ணுறதுக்கான தண்டனையை கடவுள் பார்த்துப்பாரு. அவர் மேலே பாரத்தை போட்டு நம்ம ஃப்ரீயாக இருப்போம். சரி சரி, நானும் வந்ததுலேருந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்ல. அட லூசு, உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்ல போகிற? வேற எவளையும் செட் பண்ணி வச்சிருக்கியா என்ன? ஆமாம், இன்னும் 10 பேரை செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்டி நீ வேற? உன் ஒருத்தியை வச்சுட்டு என்னால் முடியல. உன் ஒருத்தியை ஓகே பண்ணுறக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சரி, என்ன சொல்லிட்டு வந்த வீட்டில்? வேற என்ன, வழக்கம் போல் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் தான். அம்மா வேற கேட்டாங்க, என்ன அடிக்கடி ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு போயிட்டே இருக்கேன்னு. நான் நோட்ஸ் வாங்கணும் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ வேற கஷ்டப்பட்டுட்டு இருந்தியா? என்னை நேரில் பார்த்து பேசினா உனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா, நீ கூப்பிட்டோன்னே அப்படி சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. உண்மையை சொல்லப்போனால் இப்போ என் மனசு உண்மையாகவே ரொம்ப லேசாக இருக்குது. உன்கிட்ட எல்லா பிரச்சனையும் சொன்ன உடனே ஏதோ ஒரு ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. இந்த பாரு, உனக்கு என்ன கஷ்டனாலும் என்ன சோகனாலும் தயக்கமே படாத, என்கிட்ட எல்லாமே சொல்லு. சரியா? சரிடி என் தங்கம். சாப்பிட்டியா காலையில்? சாப்பிட்டேன்டா. நீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் கூப்பிட்டியா, அதான் கொஞ்சம் லேட்டு. ஐயோ பரவாயில்லடி, அதனால என்ன. சரி சரி, வெயில் வேற நல்லா ஹெவியாக அடிக்குது. இதுக்கு மேலே நின்று பேசினா அவ்வளோதான், ஒரு நாளே கருகருன்னு போயிடுவேன் வீட்டுக்கு. அப்புறம் நான் இருக்க நிலைமை பார்த்து எங்கள் அம்மாவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரோட்லேயே நின்றுட்டு இருந்தா இப்படி வேர்த்து விறுவிறுக்க வந்திருக்கேன்னு. சரி சரி, நான் போயிட்டு வரேன். என்னது போயிட்டு வரியா? என்னடி 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதுலேயும் நான் எங்கள் வீட்டில் நடந்த பிரச்சனை தான் சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளே போயிட்டு வரேன்னு சொல்கிறேன். டேய் மண்டையா, நான் அம்மா கிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு நோட்ஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ நேரமான்னு கேட்க மாட்டாங்களா? ஆல்ரெடி டைம் ஆச்சு. என் ஃப்ரெண்டு வீடு இருக்க 2 கட்டு தள்ளி. நான் உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு. நான் அதுக்கப்புறம் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும். டைம் கரெக்டாக இருக்கும்டா. ஏன் லேட்டுன்னு கேட்டால் கூட அங்கே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கலாம். என் செல்லம்ல, நான் போயிட்டு இன்னொரு நாள் வேறு ஏதாவது ரீசன் சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து உங்க கூட இருப்பேனா? ஓகேவா? போயிட்டு வரேன். அதெல்லாம் இல்லை, இப்போ நீ பேசு. சொன்னால் புரிஞ்சுக்கோ. இப்போ உனக்கு என்ன? இங்கேருந்து அவ்வளோ தூரம் வீட்டுக்கு போக முடியாது, அவ்வளோதானே? நான் ட்ராப் பண்ணுறேன். எதுக்குப்பா? ஊரில் யாராவது பார்த்து இப்போவே எங்கள் அம்மாட்ட போட்டு விட்டு அடி வாங்குறதுக்கா? எனக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னேன். ஒரு அடி வாங்க மாட்டியா உங்கள் அம்மா கிட்ட? அடி வாங்க வேண்டிய காலமும் வரும், அப்போ நான் அடி வாங்குவேன். அதுக்குன்னு இப்போ வேணும்னே திமிர எடுத்து வீட்டில் மாட்டிட்டு அடி வாங்க முடியாது. நான் கிளம்புறேன். ஏய் ப்ளீஸ் டீச்சர்லாம். அட என்னடா உனக்கு பிரச்சனை? என் கஷ்டத்தெல்லாம் போக்கிட்டேன். சரி இப்போ என்ன சந்தோஷமா ஆக்கிட்டேன். சரி, ஆனால் இந்த சந்தோஷத்தோடயே இருக்கிறதுக்கு ஏதாவது ஏதாவது ஞாபகமாக கொடுத்துட்டு போ. அப்படியே மண்டையில் 2 தட்டு தட்டுனேன்னு வை, ஆளை பாரு ஆளை. ஏய் ப்ளீஸ் டி. அதெல்லாம் முடியாது. சரி, அப்போ நான் கொடுத்துட்டு போகிறேன். என் இதயத்தில் அடிக்கின்ற முதலலை நீ முதலலை. அட பைத்தியம், எரும மாடு. என்ன ஆனாலும் உனக்கு நீ நினைச்சது நடந்துடணும், அப்படித்தானே? ஏய் அப்படிலாம் இல்லடி, நீ தான் எனக்கு ஞாபகத்துக்கு கேட்டேன் தரல, அதான் உனக்கு நீ ஞாபகம் தந்தேன். நீ என்ன ஞாபகப்படுத்துறதுக்கு நான் என்ன உன்னை மறந்துட்டா சுத்திட்டு இருக்கேன்? மறக்க மாட்டேன், இருந்தாலும். சீப்பா, நான் போயிட்டு வரேன், டைம் ஆச்சு, பாய். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். என்னம்மா? லவ் யூ. அடடே, எப்பயும் கேட்டாலும் அவ்வளோ கெஞ்சினா தான் ஒன்று வரும். இன்னைக்கு என்ன கேட்காமலே 2 வந்திருக்கு. தோணுச்சு சொன்னேன், வேணும்னா வச்சுக்கோ, இல்லைன்னா திரும்ப சொல்லிடு. இல்லை
எனக்கு வேணும், நீ சொன்னதை வச்சுக்கிறேன். இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், அதை நீ வச்சுக்கோ. லவ் யூ டி என் பட்டு. ஓகே ஓகே. மழை அள்ளி நம்ம போத்திக்கணும், கைய கொடு கதவாக்கி சாத்திக்கணும், ஒரே குளிர் ஒரே முத்தம் ஊட்டிக்கணும், ஒன்று மட்டும் உசுராக பார்த்துக்கணும், நில மழை மொழி அல பனி இருள் கிளி கிள நீயோ நானோ திகட்ட ரசிக்க. தம்பி, நீங்க வருவீன்னு எனக்கு எதுவும் தெரியாது. அவளும் என்கிட்ட எதுவும் கூப்பிட்டு சொல்லவே இல்லையா, அதனால தான் கறி எதுவும் சமைச்சு வைக்க முடியல. எதுவும் நினச்சிக்கிடாதியே. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல பாட்டி. அவளை நான் என்னைக்காவது கூட்டிட்டு வான்னு சொன்னேன். அவள் இன்னைக்கு தான் கூட்டிட்டு வருவான்னு சொல்லவே இல்லப்பா. பாட்டி, சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்தேன். சர்ப்ராவா அப்படின்னா? ஐயோ பாட்டி, அது சர்ப்ரா இல்ல, சர்ப்ரைஸ். என்னமோ, நீ முந்தைய சொன்னா தம்பிக்கு ஏதாவது வாங்கி சமைச்சு வச்சிருப்பேன்ல. ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்கள் கையால் இப்போ தானே காப்பி போட்டு கொடுத்தீங்க, அதுவே போதும். இருந்தாலும் என் பேத்திக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி நீங்க. நீங்க வீட்டுக்கு வரும்போதுல எதுவுமே செஞ்சு கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காதுல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் பேத்திக்கு நான் சம்பளம் போட்டு கொடுக்குற ஓனர் மட்டும் இல்லை, நல்ல ஃப்ரெண்டும் கூட. நீங்கள் ஆசையாக எனக்காக போட்டு வந்த காஃபியே போதும். நான் இன்னைக்கு முக்கியமாக வந்ததுக்கு காரணம், இன்னைக்கு மீனா ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. அவங்க அப்பா அவள்கிட்ட பேசிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசினான். அதனால தான் உங்களையும் அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் அவரை தான் பார்க்க முடியல. ஆமாய்யா, நேற்று தான் என் மகன் திரும்பி என் பேத்திக்கிட்ட பேசியிருக்கான். இனிமேல் ஒழுக்கமாக இருப்பேன்னு சொல்லியிருக்கான், குடிக்க மாட்டேன்னு சொன்னான். அதான் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கான். இப்போ வரைக்கும் வேலைக்கு போய் சம்பள பணத்தை எனக்கோ இல்லை என் பேத்திக்கோ கொடுத்ததே இல்லை. அவனே என்ன செய்வானோ தெரியாது, ஆனால் குடிச்சிட்டு வருவான். அதனால் இனிமேல் வாங்குற சம்பளம் எதையுமே நான் அனாவசியமாக செலவு பண்ண மாட்டேன், வீட்டுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி போயிருக்கான். அதான் இன்னைக்கு முத நாள் திரும்பி வேலைக்கு போயிருக்கான். நீங்கள் வாரியன்னு தெரிஞ்சிருந்தா இருக்க சொல்லியிருப்பேன். பாட்டி, இன்னைக்கு தான் அவரே திரும்பி வேலைக்கு போகிறாரு. அவர் போகிறவரை நமக்கு எடுக்கக்கூடாது. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் எப்பயும் போல் போகட்டும், சரியா? நான் தான் மீனாக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டனே. இனி எப்போமாவது வீட்டுக்கு வருவேங்களா? அப்போ நான் லீவ் இருக்கும் மூச்சில் பார்த்து வரேன். அப்போ அவரை பார்த்துக்கிட்டேன். சரிங்க தம்பி. ஐயா, நான் ஒன்று சொல்கிறேன், நீ எதுவும் நினச்சிக்க மாட்டியே? ஆஹா, எதுவும் நினச்சிக்க மாட்டேன். சொல்லுங்க பாட்டி. உனக்கு நிச்சயம் வரைக்கும் போய் நின்றுட்டுன்னு நீ எதுவும் வருத்தப்படாதையா. உனக்கு ஆண்டவன் அந்த பிள்ளையை பார்த்து வைக்கல, அதனால தான் வந்து நிறுத்தியிருக்கான். உனக்காக பிறந்த பிள்ளை எங்கேயாவது இருப்பா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் உன்னை தேடி வருவா. ஆண்டவன் போட்டு முடிச்சு யாராலையும் மாற்ற முடியாது மக்கா. எப்படியாவது உங்களுக்குன்னு யார் பிறந்திருக்காங்களோ அவங்க கூட நிச்சயம் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கும். இப்படி ஒருத்தி ஏமாத்தினாலே அவளை மாதிரி துளி கூட இருக்காது. கடவுள் எப்பயுமே நமக்கு நல்லது தான் தருவார். நீ எதுவும் மனசை தளர விடாத, தைரியமா இரு. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வாழ்க்கை நமக்கு தரதான் செய்யும். எல்லாத்தையும் எதிர்த்து வரதான் செய்யணும்யா. சரிங்க பாட்டி. கடவுள் அனுப்பிச்ச மாதிரி அன்னைக்கு மீனா வந்து தான் என் வாழ்க்கையே காப்பாற்றிருக்கா. அன்னைக்கு அவன் மட்டும் இல்லைன்னா நாங்கள் மொத்த குடும்பமாக அந்த ஃப்ராடுக்கிட்டே ஏமாந்துருப்போம். வருத்தப்படாதையா, நீ கும்பிடுற கடவுள் உன்னை என்னைக்கும் கைவிட மாட்டாரு. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நிறுத்திட்டார் பாத்தி. ஆமாம் பாட்டி. அதே மாதிரி தான் என் பேத்தியும் இத்தனை வருஷத்தில் ஒரு நாளாவது நம்ம அப்பன் திருந்திட மாட்டானா, நம்மக்கிட்ட பேசிட மாட்டானா, அன்பா இருந்துட மாட்டானான்னு பல வருஷம் காத்திருந்தா. நான் எத்தனையோ தடவை என் மகனை திட்டியிருக்கேன், என்னென்னமோ சொல்லி பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் திருந்தாத மாறாத அவன் மனசு என்ன ஆச்சுனே தெரில. நேற்று திடீர்னு அப்படி மாறி வந்து நிற்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் கூடி வந்தால் எல்லாம் தானாக நடக்கும்யா. எனக்கு இருக்க பெரிய கவலை 2. அதில் ஒன்று என் மகன் இப்படி பேத்தி ஏற்றுக்கிட மாட்டேக்கானேன்னு. அதில் ஒன்று நிறைவேறிடுச்சு. இன்னொன்று மீனாக்கு நல்ல பையனாக பார்த்து அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு அவன் நல்லா வாழ்கிறத பார்க்கணும். அவ்வளோதான்யா. அது மட்டும் நடந்துருச்சுன்னா நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன். பாட்டி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கடவுள் இன்னும் உங்களை ரொம்ப வருஷம் வச்சிருப்பாரு பாருங்க. மீனாக்கு கல்யாணம் நடந்து கொள்ளு பேரம்பேத்தி எல்லாம் நீங்கள் வளர்க்காண்டாமா, அதுக்குள்ளே போய் சேர்ந்துருவேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. அதானே, நல்லா கேளுங்க மருது, எப்படி பேசுகிறாங்க பாரு. அப்படி இல்லை மக்களே, எனக்கு ஒரு கடமை முடிஞ்சிடலா, அதான் சொல்கிறேன். நல்லபடியாக தடனா இருக்கும் போச்சுலையே உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்து நீ நல்லா வாழ்கிறத பார்த்தா அது இந்த பாட்டிக்கு கோடான சந்தோஷம். உனக்குன்னு பிறந்தவன் எங்கே இருக்கானோ என்ன பண்ணுறானோ அதுதான் எனக்கு தெரியல. எங்கேயாவது இருப்பான், வர மூச்சில் வருவான். இப்போ அந்த பேச்சை விடுங்க பாட்டி. நீங்கள் கவலையை விடுங்க. மீனா என் ஃப்ரெண்டு. இனிமேல் அவளுக்கு நல்ல பையனாக பார்த்து கட்டி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பும் தான். அதனால உங்கள் கூட சேர்ந்து மீனாக்கு நானும் மாப்பிள்ளை தேடுறேன். ரொம்ப நன்றி மக்கா. இவர் என்ன பாட்டி கூட சேர்ந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்காரு? நமக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே வர மாட்டேங்குது, இவர் எனக்கும் சேர்த்து தேடுறாராம். சரி பாட்டி, அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? ஏன்யா உடனே கிளம்புற? இல்லை பாட்டி, கொஞ்சம் வேலை இருக்கு. மீனா கூப்பிட்டனால வந்தேன். இன்னொரு நாள் நான் வேலையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு வரேன். என்ன பாட்டி? சரியா, சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமக்கா. சரி பாட்டி. மீனா, அப்போ நான் கிளம்புறேன். சரி மருது, சாப்பிடாம போறீங்க, அதுதான் எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு. நம்ம வீடு தானே மீனா, எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம். சரியா? போயிட்டு வரேன். சரி மருது.